ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விலாக்ஸ் ஆஃப் மலரூர் சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு நெல்லிக்காய் ஊறுகாங்க. பெரிய நெல்லிக்காய் வச்சு ஒரு ஊறுகாய் போடுறேங்க. நிறைய இல்லை, சும்மா கொஞ்சமாக தான், ஒரு 10-11 நெல்லிக்காய் வச்சு தான் செய்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளே செய்யணும் அப்படின்னா இதுக்கு இந்த ஊறுகாய் பெஸ்ட்டுங்க. சரிங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நெல்லிக்காயில்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஆன்டிபயோட்டிக்கும் கூட. இதை வச்சு நம்ம ஊறுகாய் செய்கிறோம், அவ்வளோதாங்க. இந்த ஊறுகாயை நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அந்த 10-11 நெல்லிக்காயை நல்லா கழுவி தொடச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைக்கணுங்க. ஒரு 8 நிமிஷம் வெந்தால் போதும். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாங்க, சீக்கிரமாக வெந்துடுங்க. இது வெந்துருச்சுன்னா இந்த ஊறுகாய்க்கான தேவையான ஒரு பொடி ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். அந்த பொடியை ரெடி பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு ஊறுகாய் ரெடியான மாரி தாங்க. இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், எடுத்தாச்சு. திறந்து நெல்லிக்காய் வெந்துருச்சுங்க. அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு, அடுத்தது நம்ம பொருள் என்னென்ன பொருள் போட்டு வறுக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், பிளேட்டில் எடுத்து வச்சு இதை ஆறட்டும். ஆறும்போது பாருங்களேன், இந்த ஆறுனதும் எடுத்து கையால் அமுத்தணும்னு வைங்களேன், தானாக அப்படியே அந்த ஸ்ப்ளிட் ஆகி வரும். நெல்லிக்காய் கையாலே உடச்சி எடுக்கலாம், அந்த அளவு ஸ்ப்ளிட் ஆகி வருங்க. அதான் இதுதான் பதம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இதை எடுத்து இந்தாண்ட வச்சுட்டு நம்ம இதுக்கான பொடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னல, அதை ரெடி பண்ணிடலாம் வாங்கலாம். இது ஆடுறதுக்குள்ளே பாருங்கள், அதுக்கு ஒன்றும் அதிகம்லாம் இல்லைங்க, ஒரு 4 பொருள் தாங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு துண்டு இது கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் கடுகு, 5 காஞ்ச மிளகாங்க. இந்த மிளகாய் 5 போதும், ஏன்னா 10-11 நெல்லிக்காய் தான் இருக்குது, இது போதும். இதை நீங்கள் அளவுகளை நெல்லிக்காயோட அளவுகள் அதிகமாக்கும் போது இந்த பொருள்களோட அளவையும் அதிகம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இதை என்ன பண்ணால் ட்ரையாக இருக்கிற வானலில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க. எண்ணெய் ஊற்றாமல் பொறுமையாக வறுத்து எடுக்கணுங்க. அந்த கடுகு, வெந்தயம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே கடுகெல்லாம் பொரிஞ்சு வரும், வெந்தயமும் கலர் மாறுங்க. அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம என்ன பண்ணிடணும்னா, இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ இதை எடுத்துட்டு அதே வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இந்த ஊறுகாய்னாவே நல்லெண்ணெய் தாங்க. நல்லெண்ணெய் நிறையாவே ஊற்றணும், கொஞ்சமெல்லாம் பத்தாது, நிறையா ஊற்றணும். ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நெல்லிக்காயை உதுத்து விட்டு ஆறுனதை, அதை போட்டு கிளறணுங்க. சைட் பை சைடு அந்த வறுத்த பொருள் இருக்குல்லங்க, கடுகு, வெந்தயம், இது கட்டி பெருங்காயம், மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சிடலாங்க. நைஸாக ஆகாதுங்க, கோர்ஸாக தான் இருக்கும், அப்படி தான் வேணும் ஊறுகாய்க்கும். சரிங்களா? பாருங்களேன், இப்போ இந்த நெல்லிக்காயை எடுத்து போட்டுடலாங்க. இதில் போட்டு பொறுமையாக கிளறுங்க. இப்போ தீயை ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொறுமையாக அதை நெல்லிக்காயும் போட்டு அந்த நல்லெண்ணெயிலையே பொறுமையாக வதக்கி எடுக்கணுங்க. வதக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம அந்த வறுத்து அரைச்ச பொடியையும் இதிலே போட்டுடணுங்க. போட்டு எண்ணெயில் இது குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயாவது நல்லா வதக்கி எடுக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நான் கொஞ்சமாக இருக்கிறங்காட்டிக்கு 5 நிமிஷங்கிறேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக நிறைய நெல்லிக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தாராளமாக நீங்கள் வச்சு வதக்கி எடுக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் தான், இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், இந்த பொடி பண்ண பவுடரும் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. கட்டி பெருங்காயம் போடலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நான் கட்டி பெருங்காயம் போட்டங்காட்டிக்கு பெருங்காயத்தூள் போடல. அப்படியே கிளறி விடுங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு இதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறினீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு சூப்பராக நல்லா இதாகுங்க. அந்த கலரை பார்த்திங்கனாவே நம்மளுக்கு சாப்பிட சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஊறுகாய் அப்படைசிங்காக இருக்கும். கலர் அட்மையர் பண்ணும் நம்மளை, அந்த அளவுக்கு ரொம்ப கலர் இதாக இருக்குங்க, சூப்பராக. இதேமாரி கிளறி நல்லா நம்மளுக்கு அந்த ஸ்டேஜ் தெரியுங்க, அந்த பச்சை வாசலாம் போயிட்டு நல்லா இதாகும். 5 நிமிஷம் இருந்தாவே போதும். அப்படியே ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணுங்க. நல்லா சூட்டோடு எடுத்து இதிலே வைக்கக்கூடாதுங்க, நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம்தான் நம்ம என்ன பண்ணால் ஒரு கண்ணாடி ஜார்லேயோ இல்லாட்டி ஒரு பீங்கான் ஜாடியிலையோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம வினிகர்லாம் போடல, சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? நான் எடுத்து பவுலில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் கண்ணாடி ஜாரில் தான் எடுத்து போட்டு வைக்க போகிறேன்.
இந்தமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு காய் அது இதுன்னு ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் இந்த ஊறுகாய்க்கு ஈடாகாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊறுகாய். எல்லா சாதத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம்னா சாம்பார் சாதம், அந்த பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த ஊறுகாய். முக்கியமாக முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.